குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், சந்தோஷ், திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக மணலியில் உள்ள திருவேங்கடம் வீட்டுக்கு அவனை போலீசார் ஜீப்பில் அழைத்து சென்றனர். வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றான். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை திருவேங்கடம் சுட முயன்றான். உடனே போலீசார் தற்காப்புக்காக அவனை சுட்டுக் கொன்றனர். எஞ்சிய 10 பேரின் 5 நாள் போலீஸ் காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் 10 பேரையும் எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் போலீஸை கண்டித்து வழக்கறிஞர்களும் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடைசி நேரத்தில் எழும்பூர் கோர்ட்டில் 10 பேரையும் ஆஜர்படுத்தும் முடிவை போலீசார் கைவிட்டனர். எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டால் அவர்கள் தாக்கப்படலாம் என கருதிய போலீசார் 10 பேரையும் பூந்தமல்லி கிளை சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். எழும்பூர் கோர்ட் நீதிபதி தயாளன் பூந்தமல்லி கிளை சிறைக்கு சென்றார். அவர் முன்னிலையில் 10 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் போலீஸ் காவலில் நடந்த விசாரணை பற்றி நீதிபதி விசாரணை நடத்தினார். பிறகு 10 பேரையும் வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து 10 பேரும் பூந்தமல்லி தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர்.